இல்ல அது அவங்களுக்கு இப்போது எங்களுடைய கூட்டணியை பார்த்து பயம் வந்திருப்பது உண்மைதான். அதிமுக பாஜக கூட்டணியால் திமுகவுக்கு பயம் என்று விமர்சித்த பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார். இல்ல அது அவங்களுக்கு இப்போது எங்களுடைய கூட்டணியை பார்த்து பயம் வந்திருப்பது உண்மைதான். பொதுக்குழு நடத்துறது அது அவங்களுடைய உரிமை, இருக்கு அவங்களுடைய கட்சியுடைய பொதுக்குழு, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்காது. சார், மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. நான் அதான் இப்போ சொன்னேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன் ஈடிக்கும் பயப்படணும்னு சொல்றாங்கன்னா 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஈடி ரைடு எங்க நடந்துச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியும். அப்போ காங்கிரஸ் ஆட்சி நடந்துச்சு, அதில் கூட்டணி இருந்தாங்க. ஆனால் மேலே ஈடி ரைடு நடக்கும்போது கீழே பேச்சுவார்த்தை நடந்தது. அன்னையிலிருந்து அன்னைக்கே அநேகமாக உதயநிதி ஸ்டாலின் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் சின்ன வயசுல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அந்த வயசுலேருந்து பயம் இன்னைக்கு அவர் ஈடிக்கு அந்த பயம் இன்னும் வரை இருக்கு. அது மட்டும் இல்ல, பயம் இல்லைன்னாக்கி ரித்தீஷும் இன்னொரு தம்பி பேருன்னு விக்ரம் ரஜு இன்னொருத்தர் அவங்க எல்லாம் எதுக்கு லண்டனுக்கு பயந்து போகணும், இங்கேயே இருக்க வேண்டியதானே. அநேகமா இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த ரித்தீஷ் அவருடைய நண்பர்கள். அவருடைய நண்பர்கள் அவர் கூட கூட்டிட்டு அலையலாம், பயம் இல்லைல்ல. அப்போ அவங்கள நண்பர்களை எதுக்கு விலைக்கு வைப்பானே, லண்டனுக்கெல்லாம் போய் ஒழிச்சு ஓட சொல்லுவானே. ஒருத்தர் பெங்களூர்லோட இருக்காருன்னு செய்தி நேற்று லேண்ட் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ பயம் உள்ளவங்க எதுக்கு நம்முடைய நண்பரை எதுக்கு லண்டனுக்கு அனுப்பணும், கூட உள்ளவங்க கூட வச்சுக்கலாம்ல. அதுதான் பாஜகவுக்கு இருக்கிற பயத்தை அப்படி மாற்றி சொல்லுகிறார். அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரும் சந்தித்த பிறகு கூட பாஜகவும் அதிமுகவும் இணைந்து இயங்குவது போன்ற ஒரு தோற்றமே இல்லை. தனித்தனியாக தான் இயங்குகிறார்கள். அவர்களுக்கு இடையில ஒரு இணைப்போ பிணைப்போ ஏற்பட்டதை போன்ற தோற்றம் இல்லை. அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்லிவிட்டு போனார். நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த சந்திப்பிலே பத்திரிகையாளர்களிடையே கூறினார். அதிலேயே ஒரு முரண் இருப்பது தெரிகிறது. இன்னும் அவர்களுக்கு இடையிலே ஒரு ஒட்டுறவு ஏற்படவில்லை என்று தெரிகிறது.